தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சென்னை கண்ணகி நகர் பகுதியில் உள்ள குடிநீர் பிரச்சினை, கழிவுநீர் பிரச்சினை உள்ளிட்டவை குறித்து பல முறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக அப்பகுதி மக்களிடம் எமது செய்தியாளர் ரஃபீக் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். சென்னை கண்ணகி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஹவுசிங் போர்ட் பகுதி தான் தற்போது இருந்து வருகிறோம். இங்கே இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள் வசித்து வரக்கூடிய பொதுமக்களுக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றன. குடியேறும் நாட்கள் முதல் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கைகளும் தமிழக சார்பில் எடுக்கப்படவில்லை என்பதும், இருக்கக்கூடிய வீட்டில் உள்ள செவர்களில் தொட்டுமானால் இருக்கக்கூடிய மண் செவர்களாக விழுகிற காட்சிகள் பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய கொசு பிரச்சனையாக அதிகமாக கூட இருப்பதாகவும், கழிவுநீர் பிரச்சனைகளால் துர்நாற்றம் வீசும் தொற்று அபாயங்கள் ஏற்பட்டு வருவதாக தெரிவித்து வருகின்றன. இதை பற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களை கேட்டறிவோம். வணக்கம், தற்போது இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டுகளில் எந்த மாதிரி பிரச்சனை சமாளிச்சுட்டு வரீங்க? எங்கள் வீட்டில் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஜன்னல் ரொம்ப நாள் ஆச்சு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். அது பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்டெல்லாம் விட்டு போய் ரொம்ப இதுவாக இருக்குது. மண் சுவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி கூட எங்கள் அவசரத்துக்கு அடிக்க முடியல. அப்படியே மண் அப்படியே கொட்டுதை. பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு வரல, செம்மண் தான் வருது அந்த பில்டிங்லேருந்து. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பயம், எதுவுமே செய்ய முடியல. பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லாம் வர ரொம்ப பாதிக்கப்படுது, தண்ணி போக முடியல. அப்புறம் நாங்கள் எவ்வளோ தூரம் நாங்களும் பார்த்தா பேக் சைடில் காவாலாம் ரொம்ப அடைப்பு, ரொம்ப கொசு நிறைய எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்களாம் நிறைய எங்கள் பிளாட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் நிறைய காய்ச்சல் அட்மிட் பண்ணிக்கிறேன். மேலே இருக்கிற குழந்தை கூட அட்மிட் பண்ணிக்கிறாங்க. வைரஸ் ஃபீவர் பரவி இருக்குன்னு சொல்லிடுறாங்க. சிறு குழந்தை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ்லாம் எதுவுமே பண்ணலாம் கூட இந்த மூட்டு பூச்சியாக ஏதோ ஒரு பூச்சி மருந்து நிறைய எல்லாரும் இடத்துல பகுதியில் வருது. ரொம்ப அரசாங்கம் நாங்கள் நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். இது நீங்கள் மேற்கொண்டு குடிநீர் ரொம்ப பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் வருது. ஒரு நாட்டு வர பகுதியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த சைடை விடும் போது இந்த சைடில் நாங்கள் ஐநாவர பகுதிகளுக்கெல்லாம் தண்ணி கிடையாது. 3 தெருவுக்கு மட்டும் தண்ணி இல்லை. 6 மணிக்கு மேலே தண்ணி விட்ட பிறகு வேலைக்கெல்லாம் போயிட்டு வர்றாங்க. ஜனங்கள்லாம் என்ன பண்ண முடியும்? ஒரு 4 வீடு தண்ணி பிடிக்கிறோம், 5ஆவது வீடு தண்ணி பிடிக்கல. 18 வீடு இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டில். அப்போ தண்ணி நாங்கள் எங்கே போய் கேட்குறது? ஒரு நாள் தான் விடுறாங்க. அதில் முக்கால்வாசி தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்மு 2 ட்ரம்மு கிட்ட வெறும் கழிவு நீர் மாதிரி வருது, ஒரு ஸ்மெல்லு வருது. இதை நாங்கள் குடிக்கவும் சில பேர் குடிக்கிறாங்க, சில பேர் குடிக்காமல் கேன் தண்ணி யூஸ் பண்ணோம். ஆனாலும் அந்த மெட்ரோ வாட்டர் தண்ணி நாங்கள் ஃபோன் பண்ணியோ நிறைய மறியல் கூட பண்ணியிருக்கிறோம். காவை வாடுறாங்க, சொன்னால் அது போய் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் 4-5 வாட்டி போய் சொன்னால் தான் வராங்க, எல்லாம் வரமாட்டேன்றாங்க. கொசு நிறைய மொக்கிது. கொசால் எனக்கு உடம்பு செலவு ஆகி போச்சு. டெங்கு காய்ச்சல் மாரி உடம்பெல்லாம் அலர்ஜி மாரி உடம்பெல்லாம் புண்ணு வந்துடுச்சு. ஹாஸ்பிட்டலில் 1 மாதமாக ராயப்பேட்டில் அட்மிட்டாக இருந்தேன். நான் சுகருக்கார் பொம்பளை. நான் எனக்கு உடம்பெல்லாம் அலர்ஜி மாரி ஆகி கொசு கடிச்சு புண்ணாகி போச்சு. எங்களால் இருக்க முடியல. சரி பண்ணி கொடுத்து தான் ஆகணும். அப்புறம் எப்படி போகிறது? பாத்ரூம் ஒன்று எங்கள் தலைமையில் உந்துருக்கும். உள்ள வீடு இந்த வீட்டு போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் அந்த வீட்டில் இதே மேலே இந்த சீலிங்கே கிடையாது, உடஞ்சி பொத்துன்னு கீழே வந்து கிடக்குது. அதை யாருமே சரி பண்ணி கொடுக்கல. ஆமாம், வீட்டு வாடகை கட்டலாம் மாத்திரம் கேட்குறாங்க, சீல் வைப்பான்றாங்க. கரண்ட் பில் கட்டினா பீஸ்கார் பிடிங்கிட்டு போவான்னுவாங்க. இதெல்லாம் என்ன இது சொல்லுங்கள்? மண் ஓரளவு கொட்டிக்கிட்டு இருந்தாலும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்கள ஓரளவு அவங்க வீட்டை ஒரு சேஃப்டியாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. பாத்ரூம் போகிற அவங்களே செலவு பண்ணியிருக்கப்போ நான்லாம் இங்கே தான் இருக்கிறேன். நான் எங்கள் வீட்டில் நான் தான் செலவு பண்ணி வச்சுருக்கிறேன். வீடு மோசமாக தான் இருக்குது. ஏன்னா பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பாத்ரூம் தான் ரொம்ப மோசம். பாத்ரூம் எல்லா அரசாங்கம் இதெல்லாம் கொஞ்சம் ரீஒர்க் பண்ணி பின்னாடி காவாயெல்லாம் அந்த அடைப்பெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தா ஓரளவு நல்லாயிருக்கும். குடிநீர் வசதி மெயின் பிரச்சனை. தண்ணி பிரச்சனை தான் இங்கே ரொம்ப பிரச்சனை. அதிகாரி சொன்னால் எப்பயாவது ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அது வரைக்கும் அதிகாரி இங்கே பார்த்ததில்லை. எங்களுக்கு பிரச்சனையே இந்த வீடு ஓட்ட உடசலாக இருக்குது. அது இன்ன வரையும் யார் ரெடி பண்ண? அந்த பக்கமெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இன்ன வரையும் எங்களுக்கு எதுவும் பண்ணலை. பாத்ரூம் உடஞ்சா நாங்கள் தான் ரெடி பண்ண சொல்கிறாங்க. காசு கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணிக்கான்றாங்க. அவங்க அங்கிட்ட ஆஃபீஸில் போய் சொல்கிறோம், நீங்கள் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு என்ன, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்க அவங்க. அவ்வளோதான். இந்த ஏரியா உள்ளேயும் தான் அப்படி, இந்த 2 ஏரியா உள்ளேயும் தான் எங்களுக்கு அந்த பிரச்சனை வருது. தண்ணி பிரச்சனை, பாத்ரூம் உடஞ்சா பார்க்குறதில்ல. அங்கங்கே மழை பெஞ்சா மேலேன்னு தார் கீழே ஒழுகுது. அதுக்கு என்ன பண்ணுறது? கருணண்ணா தான் வர்றாரு, நான் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான். கண்ணகி நகர் வசித்து வரக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் அரசு குடியிருப்புகள் வசித்து வரக்கூடிய பொதுமக்களுக்கு அடிப்படை பிரச்சனைகள் குறித்தும் பலவிதமான பிரச்சனைகள் சம்பந்தமாக தமிழக அரசுகள் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கவனத்தில் எடுத்துக்கொண்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் குற்றச்சாட்டால் முன்வைத்து வருகின்றன.
தாங்கள் வசிக்கக்கூடிய இந்த வீடுகளில் செவர்கள் தொட்டுமானால் இருக்கக்கூடிய மண் செவராகத்தான் வருவதாகவும் குடிநீரில் பார்த்தோம் என்றால் இருக்கக்கூடிய துர்நாற்றம் வீசி வருவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் குறித்து முன்வைத்து வருகின்றன. மேலும் கழிவுநீர் பிரச்சனையாகவும் இருந்து வருவதாகவும் தெரிவித்து வருகின்றன. செவர்கள் எந்த நேரத்தில் விடும் என்பதே தெரியாத அளவிற்கு இருக்கக்கூடிய பகுதிவாசி மக்கள் ஆபத்தான நிலையில் இங்கு வசித்து வருவதாகவும் தெரிவித்து வருகின்றனர் என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ரஃபீக்.